ஹாய் வணக்கம் நண்பா நண்பீஸ். உங்கள் காரையோ பைக்கையோ இல்லை வேறு எந்த வாகனத்தையாவது விற்பனை செய்கிற ஐடியா இருக்கா? அப்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மத்திய அரசு இப்போது வாகன ஓட்டிகளுக்கு ஒரு அதிரடியான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இனிமேல் இந்த ஒரு விஷயம் சரியாக இல்லைன்னா உங்கள் வண்டியை யாருக்கும் விற்க முடியாது. ஏன் பெயரை கூட மாற்ற முடியாது. அப்படி என்ன புது ரூல்ஸு? தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் என்ன சொல்லியிருக்கு? டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் மத்திய அரசோட மோட்டார் வாகன சட்டத்தில் மிக முக்கியமான ஒரு திருத்தத்தை நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க. அந்த புது விதியின்படி பார்த்தீங்கன்னா, மோட்டார் வாகன சட்டத்தில் அன்பெய்டு யூசர் ஃபீ செலுத்தப்படாத பயனர் கட்டணம் அப்படின்னு ஒரு புதிய வரையறையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்கள் தேசிய நெடுஞ்சாலையில் பயணம் செய்கிறப்போ செலுத்த வேண்டிய சுங்க கட்டணத்தை ஒரு குறிப்பிட்ட வாகனத்துக்கு மட்டும் கட்ட தவறி இருந்தால் அது அன்பெய்டு யூசர் ஃபீயாக கணக்கில் எடுத்துக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டேக் மூலமாக தான் மின்னணு முறையில் தான் கட்டணம் வசூல் பண்ணுறாங்க இல்லையா? இந்த சிஸ்டமில் உங்கள் வாகனம் ஒரு டோல்கேட்டை கடந்து போயிருக்கு, ஆனால் அதுக்கான கட்டணம் செலுத்தப்படலை அப்படின்னு ஒரு பதிவு செய்யப்பட்டு இருந்தால் அவ்வளோதான், உங்கள் வாகனத்தோட உரிமை அதாவது ஓனர்ஷிப்பு வேறு யார் பெயருக்கும் மாற்ற முடியாதுன்ட்டு அதிரடியாக சொல்லிட்டாங்க. வண்டியை விற்கும்போது ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா என்ஓசி, அதாவது தடையில்லா சான்றிதழ், நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. இனிமேல் உங்கள் வாகனத்தில் இந்த அன்பெய்டு யூசர் ஃபீ நிலுவையில் இருந்தால் ஆர்டிஓ ஆஃபீஸில் உங்களுக்கு என்ஓசி கொடுக்க மாட்டாங்க. இந்த சர்டிஃபிகேட் இல்லாமல் உங்கள் வண்டியை விற்கவோ வேறு ஒருத்தர் பெயருக்கு மாற்றவோ சட்டப்படி முடியாது. நிலுவையில் இருக்கிற இந்த சுங்க கட்டணத்தை நீங்கள் முழுசாக கட்டி முடித்தா மட்டும்தான் உங்களுக்கு என்ஓசி கிடைக்கும். இது விற்பனைக்கு மட்டும் இல்லைங்க. நீங்கள் ஒரு மாநிலத்தில் வண்டியை பதிவு செஞ்சுட்டு வேறு ஒரு மாநிலத்தில் 3 மாதத்துக்கு மேலே அந்த வண்டியை பயன்படுத்த போகிறீங்கன்னா அங்கே பதிவு செய்யணும். அதுக்கும் பார்த்தீங்கன்னா என்ஓசி கட்டாயம். அதே மாதிரி உங்கள் வண்டியை விற்பனை செய்யும்போது உங்கள் பெயரில் இருந்து வாங்குறவர் பெயருக்கு மாற்றினாலும் என்ஓசி முக்கியம் சொல்லியிருக்காங்க. இனிமே நீங்கள் என்ஓசி கேட்டு விண்ணப்பிக்கிறப்போ ஃபார்ம் 28 படிவம் 28 வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கோம்னா, என் வாகனத்தின் மீது எந்த சுங்க கட்டணம் பாக்கியும் இல்லை அப்படின்னு நீங்கள் உறுதிப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா வண்டியை விற்கவே முடியாது. இப்போ மத்திய அரசு ஜிபிஎஸ் அடிப்படையிலான டோல் வசூல் முறையை பார்த்தீங்கன்னா கொண்டு வர திட்டமிட்டிருக்காங்க. அதாவது டோல்கேட்டில் வண்டி நிற்காமலேயே நீங்கள் கடந்து செல்ல முடியும். நீங்கள் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்து பணம் கட் ஆயிரும். இந்த புது சிஸ்டம் வரும்போது யாரும் கட்டணம் செலுத்தாமல் தப்பிக்கக்கூடாதுன்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இப்போவே இந்த என்ஓசி தடுப்பு முறையை மோட்டார் வாகன சட்டத்தில் சேர்த்திருக்காங்க. இதனால் நீங்கள் வண்டியை விற்க போகிறீங்கன்னா முதல்ல ஃபாஸ்டேக் ஆப்ஸில் போய் பழைய பெண்டிங் ஏதாவது இருந்தால் சீக்கிரமாக செக் பண்ணி பே பண்ணிடுங்க. அது ரொம்பவே நல்லது. ஸோ வண்டி விற்கிறப்போ இனிமேல் இன்சூரன்ஸு, பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டு, செல்லான் ஏதாவது பே பண்ணாமல் இருக்கா இல்லையா செக் பண்ணுங்கள். இதுவாக கூட டோல் கட்டணமும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த புது விதிமுறையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸ்லும் கருத்துக்களை பதிவு பண்ணலாம். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.